வெல்கம் டு மகேஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. 10 பல் பூண்டு நான் இடித்து வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை உரித்து வச்சுருக்கிறேன். அது பக்கத்தில் கடுகு அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருந்ததில் அது போட்டுக்கலாம். அது பொரித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். நல்லா பொரியுது பாருங்கள். ஏன்னா அது கடுகு பச்சை பச்சையாக இருக்கும், வாயில் கிடைக்கும்போது நல்லா இருக்காது கடுகு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது இன்னும் கொஞ்சம் கருப்பாயிடும். இப்போ கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கீழே மேலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொரிக்கணும். அனல்லாம் வச்சாக்கா ரொம்ப தீஞ்சு போயிடும். இது இது என்ன ஸ்பெஷல்னா, கிழங்குல கொஞ்சம் புளி சேர்க்குறோம். நம்ம புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்தாக்கா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு செஞ்சுட்டு அது ரசம் இல்லை சாம்பார் அது கூட வச்சுக்கின்னு நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. பாரு நல்லா கொஞ்சம் சிம்மில் ஃப்ரை ஆகுது. இப்போ மூடி போட்டாச்சு.